அருமையானவர்கள், இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை நன்மத்திலே கொண்டு வருகிறேன். ஏசாயா 41:12 பாருங்களேன். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார். எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான மைட்டி ஸ்டேட்மெண்ட் இது பாருங்க. பயப்படுத்துற ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குல்ல. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து அது சொல்றாரு. உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். அவன் தேடுனா கூட கிடைக்க மாட்டாங்க. சிலர் தேடுனா கூட சில பிரச்சனைகள் இனி உங்க வாழ்க்கையை தொடாது. அவன் தொடராது. அவன் கர்த்தர் அப்படியாக செய்ய போகிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்னால ரொம்ப அடிமைப்பட்டாங்க, மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. தங்கள் ஜீவனையும் கசப்பாக, ஏன்டா உயிர் வாழ்றோம், பேசாம நீ அடிச்சு கொண்டுருங்கடா, செத்துறோம்டா, அந்த மாதிரி அடிமைத்தனத்தின் கொடூரத்தில் இருந்தார்கள். ஆனால் ஒரு நாள் வருகிறது, தேவன் அவர்களை அங்கிருந்து புறப்பட பண்ணுகிறார். சும்மா புறப்பட பண்ணல, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். அப்போ அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மோசே சொல்வாரு, இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள், இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். அடுத்து என்ன நடக்குதுன்னா, சிவந்த சமுத்திரத்துல நடக்கிறாங்க. அடுத்து என்ன பாக்குறாங்கன்னா, எகிப்தியர்கள் பிரேதங்கள் அப்படியே அந்த கடலால அடிச்சு கொண்டு வந்து இவங்க பாக்குற மாதிரி வச்சிருக்கான். அவன் அடுத்து அவங்க தேடி பார்த்தா கூட கிடைக்காது, ஏன்னா டெட் பாடி. அவன் எனவே நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களோடு போராடின சில பிரச்சனைகள், உங்களோடு போராடின சில நபர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களை வைக்கவே மாட்டார். அவன் ஏன்னா ஆண்டவருக்கு தெரிஞ்சு போச்சு, என் பையன் என்ன நம்புறான், உறுதியா நம்புறான், உண்மையா நம்புறான். இனி இந்த பிரச்சனை, இந்த அடிமைத்தனம், இந்த போராட்டம், இந்த வியாதி இவன் லைஃப்ல இருக்கக்கூடாது. ஏன்னா இவன் இன்னும் நிறைய செய்யணும் எனக்காக. ஆமென். எனவே நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவருக்காக நீங்க நிறைய செய்யணுங்க. அதனால இந்த ஒரு விஷயத்த போட்டுக்கிட்டு ரொம்ப மனசை குழப்பிக்கிட்டு அப்படிலாம் இருக்காதீங்க. கர்த்தர் சொல்றத நான் சொல்றேன், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இன்று காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள். இன்று அனுபவிக்கிற இந்த பிரச்சனைகளை இனி ஒருபோதும் அனுபவிக்க மாட்டீர்கள். தேவன் ஒரு புதிய துவக்கத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நிச்சயம் கொடுப்பார். இது கர்த்தருடைய வார்த்தை. அடுத்து போட்டிருக்கு, உன்னோடு போகும் யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். ஆமென். ஆண்டவரோட பிள்ளையா நீங்க இருக்கிறனால உங்களுக்கு ஒண்ணுன்னா ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார். எனவே தைரியமா இருங்க. நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை, நீங்க பொறுமையா இருங்க. மீதியெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வார், எப்படியும் செய்வார். அவரை மட்டும் நம்பி பொறுமையா போங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேடியும் காணாதிருப்பீர்கள், ஒன்றுமில்லாமல் போவார்கள். நீங்க நம்புங்க, கர்த்தர் உங்களையோ அப்படியே உயர கொண்டு போய்கிட்டே மேன்மைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, அன்னைக்கு பார்வோன ஒரே நாள் அவனோட சாப்டர் க்ளோஸ், அவனுடைய சேனைகளுடைய சாப்டர் க்ளோஸ். அவன் பல வருட அடிமைத்தனம், ஆனா அன்னைக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு. இனி சொல்றாரு, நான் உனக்கு அப்படிப்பட்ட ஜெயத்தை தரேன். இனி அடிமைத்தனம் உன் வாழ்க்கையில் இருக்காது, நீ எதற்கும் அடிமைப்பட்டு இருக்க மாட்டாய். பெரிய ஜெயத்தை நான் உனக்கு தருகிறேன். இன்று காண்கிற எகிப்தியரை நீ ஒருபோதும் காண மாட்டாய். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.